my dear students, yes, இப்போ எல்லாருக்கும் இருக்கிற ஒரு டவுட் தான் மேம், ரீநீட் எக்ஸாம் ஈஸியா இருக்குமா டஃபா இருக்குமா? ஸோ அது ஆக்சுவலி நமக்கு தெரியும், இப்போ நடந்த நீட் எக்ஸாம்ல 2026 நீட் எக்ஸாம்ல நமக்கு தெரியும் கொஸ்டின் பேப்பர் ரொம்ப டிஃபிகல்ட்டா வரல, ஒரு மாடரேட் டு ஈஸி லெவல் தான் வந்திருக்கு. ஸோ அதுக்கு முன்னாடி 2025ல கொஸ்டின் பேப்பர் ஜேஇ மெயின்ஸை விட டிஃபிகல்ட்டா வந்திருக்கு. 2024ல ரொம்ப ஈஸியா வந்திருக்கு. ஸோ ஆக்சுவலி நமக்கு ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஓகே, நீட் எக்ஸாம் ஓகே என்டிஏக்கு மட்டும்தான் தெரியும் எக்ஸாம் பேப்பர் எப்படி வரும்னு, கொஸ்டின் பேப்பரோட லெவல் எப்படி இருக்கும்னு. ஸோ பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி நம்ம ரெக்கார்ட்ஸ் வச்சு பார்க்கலாம். ஓகே, ஹிஸ்ட்ரியில் இதுக்கு முன்னாடி ரீநீட் நடந்திருக்கு. ஸோ டிஃப்ரெண்ட் லைக் நீட் எக்ஸாம் நடந்திருக்கு. ஸோ அதோட பேசிஸில் நமக்கு பேசலாம். ஓகே, ஸோ எஸ், ஸோ 2022-26 வரைக்கும் இருக்கிற கொஸ்டின் பேப்பரோட டிஃபிகல்ட்டி லெவல் தான் இங்க இருக்கு. 2020ல ஒரு மாடரேட் டு டஃப் தான். ஓகே, ஸோ டஃப் பேப்பர் தான் வந்திருக்கு. 2020 ஒரு மாடரேட் பேப்பர், 21லயும் மாடரேட் தான் இருந்திருக்கு. அண்ட் 2021ல மாடரேட் டு டிஃபிகல்ட் பேப்பர் வந்திருக்கு. அண்ட் 2022ல மாடரேட், அண்ட் 2023ல ரொம்ப ஈஸி டு மாடரேட் பேப்பர் வந்திருக்கு. அண்ட் அது மாதிரி 2024லயும் கைஸ் ரொம்ப ஈஸியான பேப்பர் தான். ஓகே, இட்ஸ் லைக் யுவர் ஸ்கூல் எக்ஸாம் மாதிரி இருந்தது 2024ஓட பேப்பர். அண்ட் 2025ல மாடரேட் டு ஹார்ட், மாடரேட்னு சொல்ல முடியாதடா, ஹார்ட் பேப்பர் தான் இருந்திருக்கு. நோ டவுட் 2025ல ரொம்ப ஹார்ட் பேப்பர் தான் வந்திருக்கு. ஸோ எல்லாரும் இப்போ 2026ல எல்லாரும் ப்ரிப்பேர் பண்ணது அந்த ஹார்ட் லெவல் பேப்பரை பேஸ் பண்ணிட்டு தான், நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ஸோ 2026ல ஃபர்ஸ்ட் நீட் எக்ஸாம் நடந்த போது ஸோ பேப்பர் ஒரு மாடரேட் பேப்பர் தான் வந்திருக்கு. ஓகே, ஸோ ஈஸி டு மாடரேட்னு சொல்லலாம். ஓகே, ஸோ கெமிஸ்ட்ரி, பயாலஜி அண்ட் ஃபிசிக்ஸ்ல இருந்து ஒரு மாடரேட் டைப் ஆஃப் கொஸ்டின் தான் வந்திருக்கு. அவ்வளோ ரொம்ப டிஃபிகல்ட்டா ஒரு பேப்பர் வரல 2026ல. ஓகே, ஸோ when you consider என்ன 2000 ஆக்சுவலி இதுக்கு முன்னாடியும் ரீநீட் எல்லாமே நடந்திருக்கு. ஓகே, இந்த இயர்ஸ் ஒரு 10 இயர்ஸ் பார்த்தா ரீநீட் எல்லாம் நடந்திருக்கு. 2015ல நேஷனல் வைட் கம்ப்ளீட்டா நீட் எக்ஸாம் இந்த இயர் மாதிரியே கம்ப்ளீட்டா நீட் எக்ஸாம் கேன்சல் பண்ணிட்டு நேஷனல் வைட் ரீநீட் எக்ஸாம் நடந்திருக்கு 2015ல. ஓகே, ஸோ அதுக்கு முன்னாடி அதுக்கப்புறம் ரீநீட் நடந்திருக்கு. ஆனா ஒரு 1000 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இல்லைனா மேல் ப்ராக்டிஸ்ல இன்வால்வ் ஆன ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் ரீநீட் நடந்திருக்கு. ஸோ ஹியர் யூ கேன் சி. ஸோ 2023ல ஃபர்ஸ்ட் என்ன லைக் ஃபர்ஸ்ட் பேப்பர் லீக் ஆயிடுச்சு அப்படியெல்லாம் சொல்லிட்டு லைக் ரொம்ப பிரச்சனை வந்திருக்கு. பட் ஆனா என்ன, இதுக்கப்புறம் சுப்ரீம் கோர்ட்ல இருந்து இந்த ரீநீட் வேண்டாம், ஸோ நோ ரீநீட் எக்ஸாம் எல்லாம் சொல்லிட்டு அந்த இயர்ல ரீநீட் எக்ஸாம் வரல. அண்ட் 2015ல ஏஐபிஎம்டி இருக்கும்போது ஏஐபிஎம்டி கம்ப்ளீட்டா எக்ஸாம் கேன்சல் பண்ணிட்டு கொஸ்டின் பேப்பர் லீக்னால கம்ப்ளீட்டா இது எக்ஸாம் கேன்சல் பண்ணிட்டு ஆல் இண்டியா வைட் ரீநீட் எக்ஸாம் நடந்திருக்கு. அண்ட் 2024ல ஸோ நமக்கு தெரியும் லைக் கான்ட்ரவர்சி அவ்வளோ இருந்தது. கிரேஸ் மார்க், லாட்ஸ் ஆஃப் திங் ஹேப்பன்ட். ஸோ பேப்பர் லீக் எல்லாமே 2024ல நடந்திருக்கு. ஸோ அதுலேயும் லிமிட்டட் ஆல்மோஸ்ட் ஒரு 1500 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரீநீட். ஓகே, 1500 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும், அந்த கேண்டிடேட்ஸ்க்கு மட்டும் ரீநீட் நடந்திருக்கு. அண்ட் 2025ல நேஷனல் வைட் கேன்சலேஷன் அப்படி ஒன்றும் இல்லை. ஸோ அப்படி ரீநீட் எக்ஸாமும் 2025ல நடக்கல. பட் கைஸ் 2026ல அகெயின் என்ன நேஷனல் வைட் ரீநீட் எக்ஸாம் வந்திருக்கு. ஓகே, ஃபுல் கேன்சல் பண்ணிட்டு நீட் எக்ஸாம் கேன்சல் பண்ணிட்டு எகெயின் அவங்க ரீநீட் கண்டக்ட் பண்ண போறேன் ஜூன் 21க்கு. ஸோ அந்த ரீநீட் எக்ஸாம் ஓகே, ஸோ இங்க உங்களுக்கு பார்த்தா தெரியும் ரீநீட் எக்ஸாம். ஓகே, 2015லயும் ரீநீட் எக்ஸாம் நடந்திருக்கு. ஸோ இதோட பேப்பர் டிஃபிகல்ட்டி லெவல் எப்படி இருக்கும் ஸோ பார்க்கலாம். ஸோ 2000 மெயின்லி 2015, 2024, 2026ல தான் ப்ராப்பரா இருக்கு. ஸோ என்ன கேன்சலேஷன், ஓகே கேன்சலேஷன் இருந்தது. ஸோ இதுல ரீநீட் எக்ஸாம் 2015ல ஓகே 2015ல நேஷனல் வைட் எக்ஸாம் கேன்சல் பண்ணி இருந்தது. ஸோ நார்மலி ஒரிஜினல் நீட் எக்ஸாம் ஒரு மாடரேட் எக்ஸாம் தான் இருந்தது. பட்
ரீநீட் எக்ஸாம் மாடரேட்டை விட கொஞ்சம் கூட டிஃபிகல்ட் ஆயிட்டேன். ஓகே, ரீநீட் எக்ஸாம் மாடரேட் எக்ஸாமை விட கொஞ்சம் கூட ஸ்லைட்லி, ஓகே, ரொம்ப அவ்வளோ ஹார்டர் பேப்பர் ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் லைட்டா கொஞ்சம் அந்த லெவல், ஓகே, லெவல் இன்க்ரீஸ் ஆயிட்டேன். பட் வென் யூ கன்சிடர் 2024 re-NEET exam, 2024 re-NEET exam ஏன்னா ஆல்மோஸ்ட் 1500 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும்தான் இருந்தது. பட் அது கொஞ்சம் ஹார்டர் பேப்பர் தான் இருந்தது. ஓகே, ஸோ அந்த ரீநீட் எக்ஸாமோட பேப்பர் கொஞ்சம் ஹார்டர் பேப்பர் தான் இருந்தது. பிகாஸ் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் ஆக்சுவலி மால் ப்ராக்டிஸில் இந்த கொஸ்டின் பேப்பர் லீக் ஆனதுலலாம் இன்வால்வ் ஆன ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும்தான் அந்த எக்ஸாம் நடந்திருக்கு, ரீநீட் நடந்திருக்கு. ஸோ அதனால அவங்களுக்கு கொஞ்சம் ஹார்டர் பேப்பர் தான் அவங்க ப்ரிப்பேர் பண்ணியிருந்தது. அண்ட் 2026, ஸோ வி டோன்ட் நோ என்ன அவ்வளோ ஹார்டர் ஆகுறதுக்கு சான்சஸ் இருக்கா இல்லையான்னு. பட் கொஸ்டின் பேப்பர் அவ்வளோ டஃப் ஆகுறதுக்கு சான்சஸ் கம்மி தான் இருக்கு. ஓகே, கொஸ்டின் பேப்பர் அவ்வளோ டஃப் ஆகுறதுக்கு சான்சஸ் கம்மி தான் இருக்கு. வி கேன் எக்ஸ்பெக்ட் ஒரு மாடரேட் கொஸ்டின் பேப்பர். ஓகே, ஸோ நம்ம ஆல்ரெடி ஒரு எக்ஸாம் எழுதியிருக்குல்ல, 2026ல ஒரு நீட் எக்ஸாம் எழுதியிருக்கு. அதை விட கொஞ்சம் கூட ஹார்டர் ஆகுறதுக்கு. ஓகே, ஹார்டர் மீன்ஸ் லைக் மாடரேட் பேப்பர் தான். ஸோ மேபி நம்ம ஆல்ரெடி நம்ம எழுதின பேப்பர் ஆக்சுவலி கம்ப்ளீட்லி PYQ பேஸ்ட் எல்லாமே, அதை விட ஒரு மேபி ஒரு 5% to 10% ஹார்டர் ஆகுறதுக்கு சான்சஸ் இருக்கு. அவ்வளோதான் இருக்கு. அண்ட் இல்லாம ரொம்ப ஹார்டர் ஆகுறதுக்கு சான்சஸ் கம்மி தான் இருக்கு. பிகாஸ் அதுக்கு another ரீசன் நமக்கு தெரியும். லைக் இந்த ரீநீட்னால லாட்ஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் சஃபர் பண்ணியிருக்கு. ஓகே, ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களோட லைஃபே லைக் என்ன அதை விட ரீநீட் இம்பார்ட்டன்ட்னு சொல்லிட்டு சம் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே அப்படி எல்லாமே பண்ணி இருக்கு. ஸோ எஸ், எல்லாருக்கும், பேரண்ட்ஸ்க்கும், டீச்சர்ஸ்க்கும், ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் எல்லாருக்குமே இது ஆக்சுவலி ஹார்ட் சுச்சுவேஷன் தான். அண்ட் இது கம்ப்ளீட்டும் இந்த சிஸ்டத்தோட ஃபெயிலியர் தான். ஓகே, இதுல டீச்சர்ஸோட பிரச்சனை இல்லை, இல்லைனா ஸ்டூடெண்ட்ஸோட பிரச்சனை இல்லை, எல்லாமே NTA, ஓகே, சிஸ்டத்தோட ஃபெயிலியர். ஓகே, ஸோ அதனால அவங்க அக்செப்ட் பண்ணிட்டு, ஓகே எஸ் திஸ் இஸ் ஆர் மிஸ்டேக்னு அவங்க அக்செப்ட் பண்ணிட்டு, ஸோ இதுக்கப்புறம் அவங்க எகெயின் ஸ்டூடெண்ட்ஸை ஒரு அவங்கள லைக் என்ன ப்ரெஷரைஸ் பண்றதுக்கு சான்சஸ் கம்மி தான் இருக்கு. ஓகே, ஸோ அதனால வி கேன் எக்ஸ்பெக்ட் ஒரு மாடரேட் டைப் ஆஃப் கொஸ்டின் பேப்பர் ரீநீட்டுக்கு. ஸோ நீங்க ப்ராப்பரா ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ நீங்க ப்ராப்பரா ப்ரிப்பேர் பண்ணா உங்களுக்கும் ஈஸியா நீட் கிராக் பண்ண முடியும். ஸோ மேக்ஸிமம் கொஸ்டின் ப்ராக்டிஸ் தான் பண்ணணும். ஸோ மேக்ஸிமம் கொஸ்டின் ப்ராக்டிஸ் பண்றதுக்காக ஹியர் யூ கேன் see, so we are giving this என்ன free re-NEET crash course. Okay, free re-NEET crash course 2026. So here you can see this free re-NEET crash course. YouTubeல போனா re-NEET செஷனோட ஸோ ஏதாச்சும் செஷன்ல போனா யூ கேன் see here. Yeah, ஸோ டிஸ்கிரிப்ஷன்ல போனா யூ கேன் see the link. ஓகே, ஸோ ஃப்ரீ re-NEET crash course 2026. ஸோ அது கிளிக் பண்ணா உங்களுக்கு ஜாயின் பண்ண முடியும். அண்ட் ஃப்ரம் ஹியர் you will get 45 plus mock test. Okay, you will get free re-NEET 2026. So here you can see yes by now. So idhula guys, if you join free re-NEET crash course la join panna, you will get 45 plus mock test. Okay, 45 plus mock test இருக்கு. இப்போவே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு, போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த டைம்ல மேக்ஸிமம் குவெஸ்டன்ல ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாம்.